வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இந்த வீடியோல 2 முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பல விஷயங்கள வந்து பேசியிருக்காரு. இந்த ஆட்சி வந்து கவிழ்க்கக்கூடிய வேலையில ஒரு சிலர் வந்து இறங்கியிருக்காங்க. அப்படின்ட்டு அவர் ரீசென்ட் டைம்ல வந்து நெறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய மொத்த விஷயங்களையும் தொகுத்து உங்ககிட்ட அந்த ஹிட் டாபிக்ஸ் மட்டும் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா சொல்லணுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா, அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு அவரு குடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்பீச்ல. அவரு போடுவார் இல்லையா அந்த வீடியோல, யூடியூப் வீடியோல. ஸோ அத்தனை இருக்கு. அத்தனை புரிதல்கள் இருக்கு. அதை ஒரு பக்கம் பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களுடைய வீடு, அதாவது சாலிகிராமத்துல இருக்கக்கூடிய வீடு இடிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணம் என்ன அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்றாரு இல்லையா, இந்த விஜய் அவர்களுடைய ஆட்சியை வந்து கவிழ்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அதற்கு ஆபத்து என்னன்னு பார்க்கும்போது, இவர் வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு சில ஊழல்களை, ஒரு சில பிரச்சனைகளை எதிர்த்து அவர் வந்து சண்டை பண்றாரு. ஐ மீன் நார்மலைஸ்டான ஒரு மோசமான விஷயத்த அவர் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் அந்த இல்லீகலா அந்த காசு சேர்க்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து என்ன இப்படி ஒரு அழுத்தம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்ட்டு விஜய் அவர்களோட அரசுக்கு எதிராக நிறைய காசுகளை வந்து செலவு பண்ணி எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரம் நடத்தி வாங்குவதற்கு அவங்களுடைய பணங்களை வந்து செலவழிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாணியில அவர் வந்து பேசி வச்சிருக்காருங்க. ஸோ அதற்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் அவர் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 1991, 1996ல ஜெயலலிதா அவர்களுடைய 18 எம்பிகள் வந்து ஒரு பிரதமருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை வந்து கொண்டு வருவதற்கு முயலும்போது, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு யுக்தியை வந்து கையாண்டாங்க. அந்த யுக்தி என்னன்னு பார்க்கும்போது, அந்த டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்திலேயே வச்சு அந்த 18 எம்பியையும் எப்படி ஒரு சில போலீஸை விட்டு, ஸோ அவங்களுக்கு உண்ண உடை, பேஸ்ட், பிரஷ், டவுலு இது போன்ற விஷயங்களை மட்டும் குடுத்து, ஸோ அவங்கள வந்து அந்த தமிழ்நாடு இல்லத்திலேயே வச்சு அடைச்சு, ஸோ அவங்கள வந்து அப்படி பார்த்துக்கினாங்க. வெளியில இருந்து வேற யாரும் வந்து குதிரை பேரம் வந்து நடத்திடக்கூடாது அந்த எம்பிஸ் கிட்ட. ஸோ அவங்கள அதாவது நாடாளுமன்றத்துக்கு கூப்பிட்டு போறதுக்கு ஒரு பஸ், அதுக்கப்புறம் அந்த அவங்க தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தமிழ்நாடு இல்லத்துல கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் சில பாதுகாவலர்கள் கூடவே இருந்து, ஸோ எந்த ஒரு குதிரை பேரமும் நடத்த விடாம எப்படி பார்த்துக்கணுங்களோ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏஸை வந்து அவ்வளவு பத்திரமா வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அத்தனை பேர் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ குதிரை பேரம் நடத்தி எப்படியாச்சும் எம்எல்ஏக்களை வந்து வாங்கிடணும் அப்படின்ட்டு. ஸோ இதே போன்று ஜெயலலிதா அவர்கள் எப்படி 1991, 96ல அவங்க எப்படி ஒரு யுக்தியை வந்து கையாண்டாங்களோ, பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில இல்லாத தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிலர் வந்து துடிச்சாங்களே, அப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன யுக்தியை கையாண்டாங்களோ அதை வந்து இவர் விஜய் அவர்கள் வந்து கையாள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேற 6 மாசம் தான் இந்த ஆட்சி நீடிக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு வராரு. ஸோ இதுல இருந்து ஒரு ஹிண்ட் தெரியுது. ஸோ அதனால விஜய் அவர்களுடைய அரசு வந்து வீழ்ச்சிக்கணும். ஸோ கவர்மெண்ட் நிறைய ஊழல்களை எதிர்த்து, நிறைய பிரச்சனைகளை எதிர்த்து, ஸோ இந்த மாதிரி பண்ணவே விஜய் அவர்களுடைய அரசுக்கு எதிர்த்து நிறைய இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து நிறைய சதி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பாணியில சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில விமர்சனங்களை வேற அடிக்கிருக்காரு. ஸோ டிவிகே கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல. வன்னியரசு அவர்கள், அதாவது விசிக கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்காரு, சமூக நலத்துறை அமைச்சராக இருக்காரு. ஸோ அவர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. அதாவது வன்னியரசு அவர்கள் வந்து கவர்மெண்ட்ல டிவிகே கவர்மெண்ட்ல தான் இருக்காரு. பட் அவர் வந்து டிவிகே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களே எதிர்த்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிற அந்த பெயரை மாற்றி சமூக நலத்துறை அப்படின்ற மாதிரியான பெயரை வச்சது வன்னியரசுகளுக்கு வன்னியரசு அவர்களுக்கு வந்து ஏன் இது வந்து முரண்பாடாக இருக்கு? ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கமா அழுத்தம் கொடுக்கும்போது திருமாவளவன் அவர்கள் இந்த ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிற இந்த பெயரை வந்து எதுக்கு மாத்துறாங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கு இணங்க வன்னியரசு அவர்களும் ஸோ டிவிகே கவர்மெண்ட்லயே இருந்துகிட்டு அந்த பேரை எதுக்கு மாத்துறாங்க அப்படிங்கிற இந்த குரல்களை வந்து எழுப்பிட்டு வராங்க. கவர்மெண்ட்லயே இருந்துகிட்டு அதாவது நீங்களே ஒரு அமைச்சர், நீங்களே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாமா? ஸோ வன்னியரசு அவர்களுக்கு வந்து திருமாவளவன் ஒரு வகையாக அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசப்பட்டு வந்திருக்கு சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த பேச்சுல. ஸோ அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு அவர் வந்து சில எடுத்துக்காட்டுகளை வந்து சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு தைரியமா இருந்தாரோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தைரியமா இருக்கணும். ஏன்னா மக்கள் உங்க பக்கம் இருக்காங்க. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கூட இதுல வந்து பேக் அடிக்க கூடாது, நீங்க வந்து தைரியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை நடத்துறதுல அவர் கொஞ்சம் கூட கஷ்டப்படவே இல்லை. அவர் பாட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த விஷயத்த வேற சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய அந்த செயல்கள்ல வந்து நன்மை இருக்கு. கரெக்டா ஊழலை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய அந்த செயல்திறன் இருக்கு. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஏடிஎம்கே பத்தி அவர் வந்து பேசியிருந்தாரு. ஸோ ஏடிஎம்கே ஆலோசனை கூட்டத்துல வந்து
யார் யார் பங்கெடுக்கலையோ ஸோ அவங்க மேல இபிஎஸ் அவர்கள் வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பதாகவும், சிவி சண்முகம் அவர்கள் மேல இப்போ வந்து ரீசெண்டா இந்த அட்டம் டு மர்டர் அப்படிங்கிற அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தப்படுத்தி அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து எதுக்காக கூப்பிட்டு வர மாட்டாங்க. இப்போ டிஎம்கேன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து எதனால இந்த இடத்துல வந்து வீழ்ச்சி அடைந்தாங்க அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்யூஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்சி கிட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து பழைய நபர்கள் நீக்கிட்டு டிஎம்கேல வந்து ஜென்சி கிட்ஸை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஏடிஎம்கேல இன்னும் பழைய பஞ்சாயத்தே வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய நீண்ட நெடிய கதையை பத்தி ஸோ ஏடிஎம்கேவை பற்றி அவர் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் சிஎம்டிஏ தரப்புல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், இந்த புத்தேரி ஏரி தூர்வாரும் பணியில சிஎம்டிஏ எந்த அளவுக்கு காசை வந்து முதற்கட்டமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதனால்தான் சிஎம்டிஏ வந்து திவாலாகி இப்போ அரசுகிட்ட வந்து கையேந்தும் நிலைமைக்கு வந்து சிஎம்டிஏ வந்து மாறி இருக்கு. அதே சமயத்துல விஜய் அவர்கள் வந்து ஊழல் புகாரை வந்து விசாரிக்கணும். அதுல சவுக்கு சங்கர் மீடியாவில் இருக்காங்க ஒரு பர்சன், அவர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் அதாவது தொடவும் மாட்டோம், தொட்டவர்களை விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் வந்து திறம்பட செயலாற்றணும். அது போன்ற ஊழல் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் மேல ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. அப்புறம் ரியல் எஸ்டேட் சார்ந்து சில நிறுவனங்களை பற்றி அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து ரீசெண்டா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறது உண்மையாவே ஏதோ ஒரு வகையான ஒரு ஹிண்ட்டை வந்து குறிக்குதுங்க. அதாவது விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக நிறைய நபர்கள் வந்து செயல்படுவதற்கு இந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு, கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக நார்மலைஸ்டா இருந்திருக்கக்கூடிய ஊழல் இது போன்ற விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கிறாரு. அதனாலதான் நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் எப்படி 18 எம்பியை வந்து லாக் பண்ணாங்களோ, எப்போ 1991 to 96 எப்படி லாக் பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்கள் அவங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து கண்காணிக்க வேண்டும். ஸோ அது மட்டும் இல்லாம சில நேச்சுரலான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பணத்தாசை யாரங்க விட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவையெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஹிண்ட் தரும் விதமாகவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஒரு நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது, விஜய் அவர்களுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, விஜய் அவர்கள் சின்ன வயசுலேயே இருந்து பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய சாலிகிராமம் வீட்டை வந்து இடிச்சிருக்காங்க. இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் வந்து இதை பத்தி ஃபீலும் பண்ணிட்டு வராங்க. அது என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து சின்ன வயசுலேயே இருந்து பிறந்து வளர்ந்த வீடு அது. எஸ்ஏசி அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது அந்த வீட்டில் தான் மேஜரா அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அதனால அந்த வீடை இடிக்கிறது ஒரு பக்கமா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு நெருடலா இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுல வந்து விஜய் ஆண்டனி அவர்களுடைய ஆபீஸும் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஆபீஸ் மாத்திட்டாரு. பட் இப்போ அந்த வீடை உடைச்சிட்டு அங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வந்து கட்ட போறாங்களாம். அந்த அபார்ட்மெண்ட்ல கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய சில அலுவலகங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல வந்து ஃபுல்லா அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி அவை வந்து இந்த அரசியல் சார்ந்த அலுவலகங்கள் அது போன்ற விஷயங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பாணியில வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு புது வீடு கட்டி தந்துட்டாங்க. அவங்க வந்து இப்போ புது வீட்டுல இருக்காங்க. ஸோ நீலாங்கரை வீடு என்பது இப்போ யாருமே இல்லைங்க. ஐ மீன் விஜய் ஆண்டனி அவர்களும் ஒரு புது ஆபீஸ் கட்டி அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ அதனால இந்த நீலாங்கரை வீட்டை இடிச்சிட்டு இப்போ அபார்ட்மெண்ட் கட்டும் வேலையில வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால ஒரு சில ரசிகர்களுக்கு மட்டும் வருத்தம் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட முடியுதுங்க. இதுல என்ன வருத்தம்? அது வந்து அவங்களுடைய விருப்பம். அபார்ட்மெண்ட் கட்டுறதா இருந்தாலும் என்ன, கோயில் கட்டுறதா இருந்தாலும் என்ன, அவங்களுக்கு பிடிச்சது அதுல வந்து செய்ய போறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்பது நடந்திருக்கு. அதாவது நேச்சுரல் கேஸ் சென்டர் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குங்க நம்ம சென்னையில இருக்கக்கூடிய சேத்பட்ல. ஸோ அங்க வந்து இந்த கோயம்பேட்ல இருந்து வரக்கூடிய அந்த காய்கறிகள் மற்றும் இந்த உணவு கழிவுகள், காய்கறி கழிவுகள் இது எல்லாத்தையும் வச்சு அங்க வந்து இயற்கை எரிவாயு வந்து ரெடி பண்ணுவாங்க. சிஎன்ஜி அப்படிங்கிற அந்த இயற்கை கேஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நாளுக்கே கிட்டத்தட்ட 100 டன் சிஎன்ஜி கேஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. இத்தனை அதாவது இந்த கழிவுகளை எல்லாம் வச்சு. ஸோ அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்து திடீர் ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காரு. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் இப்போ வெளியே வந்திருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி ஆய்வு பண்ணியிருக்காரு. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இது போன்ற திடீர் ஆய்வுகள் வந்து வரவேற்கத்தக்கது. அதிகாரிகள் எவ்வாறு அங்க செயல்பட்டு வராங்க, ஸோ அங்க வந்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சிஎம் டைரக்டா போகும்போது கண்டிப்பா வெளியே வரும். அவ்வாறான ரைடு வந்து சூப்பர் தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். இனிமே நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம 3 விஷயங்களை வந்து பார்த்தோம். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு சில கணிப்புகளை அவர் வந்து பதிவு பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும். இன்னொரு பக்கம் வந்து அவருடைய வீடு எதற்காக இடிக்கப்பட்டதுன்றதை பற்றியும் பேசிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்டா அவர் பண்ணியிருக்கக்கூடிய ரைடு, ரீசெண்டா பண்ணியிருக்கக்கூடிய ரைடு, ஸோ ரீசெண்ட் சம்பவங்கள் வரைக்கும் பேசிட்டோம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ரிவ்யூல பார்க்கலாம். பை நண்பர்களே.